2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி கொண்டு 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். எலிசாவை குறித்து உங்களுக்கு தெரியும். எலிசா வாஸ் a faithful servant of God. தன்னுடைய எஜமானுக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். ஆகவே எலியா அவரிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட வேளையில், இவ்வளோ காலமும் நீ ஃபெய்த்ஃபுல்லாக உண்மை உள்ளவனாக எனக்கு இருக்கிறாய் என்று கேட்ட வேளையில் அவன் சொல்கிறான், உம்மிடத்தில் இருக்கிற வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும். உம்மிடத்தில் இருக்கிற வரங்கள், நீர் எப்படி காரியங்களை செய்கிறீரோ அதை விட ரெட்டிப்பான முறையில் பாருங்கள். ஒரு பெரிய அரிதான காரியத்தை நீ கேட்டாய், ஆனால் நான் போகும் வேளையில் நீ பார்த்தாயண்டா அது நடக்கும் என்று சொல்லி அதற்கு பின்பதாக எலிசாவை கர்த்தர் பாவித்தார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் உங்களை சாதாரண விசுவாசிகளாக கர்த்தர் வைத்திருக்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு போதருக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, அல்லாட்ட ஒரு சுவிசேஷனுக்கு மாத்திரம் உத்தரவாதம் கொடுக்கவில்லை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார்கள். இயேசுவின் ராஜ்யம் இந்த பூமியில் நாங்கள் நிலைப்படுத்துவதற்காக கர்த்தர் எங்கள் எல்லாரையும் எடுத்து வல்லமையாக பாய்ப்பார். இந்த காலவெளியில் எலிசா அவன் கேட்டுக்கொண்டதை அவன் பெற்றுக்கொண்டான். he was very faithful, உண்மை உள்ளவனாக இருந்தான். அதனால் அவன் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம் என்னவென்று சொன்னார். எலிசா ஒரு நாள் சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பாருங்கள், ஒரு நல்ல வசதியான ஒரு பெண், அவன் நல்ல உயரமான ஒரு இடத்துல இருக்கிறவ, அவன் மேன்மையான ஒரு பெண், மக்களால் கனம் பண்ணப்பட்ட ஒரு பெண். இப்படிப்பட்ட ஒரு பெண் தேவனுடைய ஊழியக்காரன் வரும் வேளையில் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகாரத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்திய எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், மத்தேயு 10:40-42, Matthew chapter 10 verse 40-42 வாசியுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன், பாருங்க, எலிசாவை ஏற்றுக்கொள்ளும் வேளையில் கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு சமன். நாங்கள் இன்றைக்கு எப்படி எங்களுடைய ஊழியர்களை கனப்படுத்துகிறோம், எப்படி சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்கள், எவ்விதமாக கர்த்தருடைய பணிவிடைகளை செய்கிறவர்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பார்க்கிறோம். வாசியுங்கள். என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்று சொல்லி தீர்க்கதரிசியுடைய நாமத்தினால ஒரு ஆளை ஏற்றுக்கொள்ளும் வேளையில், எங்களோட வீட்டுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளும் வேளையில், எங்களுடைய இருதயத்தில் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கும் வேளையில் அதுக்கேற்ற பலன் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நீதிமான்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பாப்போம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதுக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வார்கள். சீஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு டிசைபிள். எத்தனை டிசைபிள்ஸ் இந்த இடத்துல இருக்கிறீங்க? டிசைபிள்ஸ் மாத்திரம் கை வைத்துங்க பாப்பா. சிலருக்கு தெரியாத யார் டிசைபிள் என்று. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், அவருடைய சீஷனாக இருக்கிறேன். ஆகவே இந்த சிறியவர்களை கூற ஏற்றுக்கொள்ளும் வேளையில் அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கர்த்தர் அதன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் எதை செய்தாலும், ஊழியங்களுக்கு நாங்கள் செய்யும் வேளையில், ஊழியக்காரர்களுக்கு செய்யும் வேளையில், பணிவிடைகளை செய்யும் வேளையில் அதனுடைய பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். மனுஷனிடத்திலிருந்து பலன் வராமல் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 13 verse 20 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், நான் அனுப்பினவர்களை, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் அனுப்புகிறவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வாசிங்க. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிதான சிலாக்கியம். இந்த சத்தியம் இது சில வேளைகளில் மறைந்திருக்க கூடும்,
சில வேளைகளை கவனிக்காமல் இருந்திருக்க கூடும். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதை யாருக்கு செய்தாலும், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், பைபிளில் சொல்லியிருக்கு ஒரு கலசம், இங்கிலீஷில் கோல்ட் வாட்டர் என்று இருக்குது, பச்சை தண்ணி கொடுத்தாலும், ஒரு கலசம் கொடுத்தாலும் அதில் பலன் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னென்ன செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், சூனமியா இஸ்திரியானவள், சூனமைட் அந்த பெண் சொல்லுகிறாள் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய மனுஷனுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்கவில்லை. எப்பொழுதெல்லாம் அவர் அந்த பக்கத்துக்கு வருவாரோ, சூனமுக்கு வரும் வழியில் எல்லாம் அப்பொழுதெல்லாம் அங்கே போஜனம் கொடுத்து கொண்டு இருந்தாள் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது அங்கே 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள் 9ஆம் வசனத்தில். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்ப அவ என்ன செய்கிறான்னு சொன்னா, she sensing that he is a saint, இவர் பரிசுத்த ஒருவான், கடவுளுடைய மனுஷன், எங்களிடத்தில் எப்பொழுதும் வருகிறவர். இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், ஊழியக்காரர்களை பார்க்கும் வேளையில் we have to know whether they are true servants of God, உண்மையான தேவனுடைய ஊழியர்களா இல்லையா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் இந்த இஸ்திரியானவள் சும்மா ஆக்கள் வந்து எதுவும் சொன்னோடனே நம்பிக்கொண்டு போய், நான் பார்த்துருக்கிறேன் என்னவென்று சொன்னால், யாருக்கும் போய் தலையை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ண போனால் யார் வந்தாலும், எவர் வந்தாலும், எந்த ஒரு நபர் வந்தாலும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்று சொன்னோடனே உடனே ஓடிடுவாங்க. ஏன் சொல்லுங்கண்டு நான் யோசிக்கிறது, சாத்திரக்காரன்கிட்ட போயிடாது. அப்போ இவர் ஒரு ஃப்ரீயாக வந்து கொடுப்பார். ஸோ இவர் என்ன சொல்கிறார், ஏற்கனவே நான் உங்களுக்கு ப்ரே பண்ணி சொன்னேன் தானே. ஒரு நபர் ஒரு முறை சொன்னாங்க, பாஸ்டர் அன்றைக்கு சொன்னதை தான் திரும்பவும் எனக்கு திரும்ப எனக்கு அந்த வார்த்தையை தான் சொல்கிறார். எனக்கு ஞாபகம் இல்லை. ஆவியானவர் ஒரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் சொன்னதை அவர் திரும்ப உறுதிப்படுத்துவதற்காக சொல்லுகிறார், சொன்னதை நிறைவேற்றுவார். ஆகவே வேறு எதுவும் கிடைக்கும் என்று சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு ஊழியக்காரன், அப்போ உங்களோட ஊழியக்காரனை எப்படி நீங்கள் கனம் பண்ணுகிறீங்க, எப்படி உங்களோட ஊழியக்காரனை தெரிந்து எடுத்து வச்சிருக்கிறீங்க, அங்கே இங்கே ஓடுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், ஒரு நம்பிக்கை இருந்தால் ஃபெய்த்ஃபுல்லாக அந்த சர்ச்சில் இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. என்ற எனக்கு ஒரு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். விசுவாசம் இருந்தால் தான் நான் பெற்றுக்கொள்வேன். ஆகவே சாதாரணமான ஒரு மனுஷனாக பார்த்தால் ஊழியக்காரனை அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், இந்த சூனமியா இஸ்திரியானவள் எலிசாவை பார்த்து அவள் தன்னுடைய புருஷனுக்கு சொல்லுகிறாள், இவர் வந்து வீட்டில் சாப்பிட்றது மாத்திரமில்லை, இவரை நான் அறிந்திருக்கிறேன், இவரை பார்த்திருக்கிறேன், நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், இவர் கடவுளுடைய ஒரு மனுஷன். அந்த ரெஸ்பெக்ட் வரும் வேளையில் கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். இப்போ சர்ச்சஸ் விசிட் பண்ணுறது தப்பு கிடையாது, சர்ச்சஸை விசிட் பண்ணுறதுக்கு தப்பு இல்லை. ஆனால் எனக்கென்று ஹோம் சர்ச், இது என்னுடைய சபை, அதுதான் என்னுடைய சபை, என்னுடைய ஊழியக்காரன். நான் ஒரு பெரிய ஒரு சபைக்கு போயிருந்தேன், அங்கே தேவனுடைய வார்த்தையை கொடுத்தோன்னே அந்த பாஸ்டர் சொன்னார், ஜெபம் பண்ணுறதுக்கு விருப்பமானாக்கள் வாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார் என்று சொன்னார். அங்கே ஒரு குருவியும் என்னட்ட வரமாட்டான்னுட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டேன்னுட்டாங்க. பார்த்தா அந்த தங்களுடைய போதர்கிட்ட தான் போகிறாங்க. இன்றைக்கு சில நேரங்களில் புது ஆள் வந்துட்டாருன்னு சொன்னால் அவரை பற்றி முன்னும் பின்னும் தெரியாது, என்னன்னு தெரியாது, அவர்கிட்ட கொண்டு போய் தலையை கொடுத்து போட்டுருப்போம். இப்போ தலையை கொடுக்க போய்க்க எப்படிப்பட்ட உள்ளத்தோடு போகிறீங்க? திறந்த உள்ளத்தோடு போகிறீங்க. அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது போனது என்ன ஒன்றுமே தெரியாது. ஸோ நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலவேளையில் அடுத்த வசனத்தை வாசிங்க. சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், புருஷனிடத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால். பாருங்க, அவருக்கு ஒரு அறை வீட்டை கட்டுவோம்.
எங்களோட மெத்தையில் மேலுக்கு ஒரு ரூமை அவருக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி அவருக்கு கொடுப்போம். அவர் வரும் வேளையில் இந்த இடத்துல வந்து அவர் இளைப்பாரி அவர் போக முடியும். பாருங்கள், இவ அந்த காரியத்தை சொல்லி புருஷனிடத்தில் சொல்லி காரியங்களை செய்யும் வேளையில் அவை ஏதாயிலும் எதிர்பார்த்து கொண்டு செய்யவில்லை. இந்த கால வேளையில் we should not be expecting because I am doing this I am going to receive something and don't expect, but you just do it unto the servant of God or unto the Lord. ஆண்டவருக்கு நான் இந்த மனுஷன் நாங்கள் பார்த்தோம், சின்ன பிள்ளைக்கு நாங்கள் செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தினால செய்தால் அதனுடைய ஆசீர்வாதம் பெறுறோம். அவன் என்னென்று சொன்னால் இன்றைக்கு we are learning something. என்னென்று சொன்னால் how to do certain things for the children of God. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எதையும் எதிர்பார்த்து கொண்டு இந்த இஸ்திரியானவள் செய்யவில்லை. அங்கே இந்த மனுஷனுக்கு தங்களுடைய வீட்டில் ஒரு அறை வீட்டை கட்டி அங்கே ஒரு கட்டிலையும் மேசையும் நாட்களையும் குத்து விளக்கையும் அங்கே வைத்து கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அங்கே பார்க்கிறோம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி இந்த சுனேமியாலை அந்த சுனேமியா இஸ்திரியை அழைத்து வரும் கேட்ட வேளையில் கேயாசி அங்கே பார்த்து அந்த 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறத வாசித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னால் அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்காரனோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அவள் சொல்லுகிறாள் என்னவென்று சொன்னால், உனக்கு ஏதாயிலும் நான் ராஜாவிடத்தில் பேச வேணுமா, உனக்கு ஏதாயிலும் உதவி வேணுமா என்று சொல்லும் வேளையில் அவள் சொல்லுகிறாள், நான் சுகமாக இருக்கிறேன், என்னுடைய ஜனங்கள் மத்தியில் நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நல்ல செழிப்பாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, என்ற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாள். பாருங்கள், இவ ஒரு அறை வீட்டை கட்டி கொடுக்கிறாள் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுக்குறோமா, நேரத்தை கொடுக்குறோமா கர்த்தருக்கென்று? அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ், எங்கள்கிட்ட என்ன, எங்களுக்கு சில வேளைகளை தாளந்துகள் இருக்கிறது, எங்களுக்கு சில தாளந்துகள் இருக்குது, எங்களுக்கு சில வேளைகளை சில காரியங்களை விசேஷித்த விதத்தில் செய்ய எங்களுக்கு தெரியும், அவைகளை செய்ய எங்களுக்கு முடியும். அதை நாங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறோமா ரிசோர்சஸ்? அது மாத்திரமல்ல, ஏதாயிலும் எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் அதை செய்யாமல் கர்த்தருக்கென்று நாங்கள் செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், வந்து இந்த இடத்துல சிலர் வந்து இந்த இடத்த சர்ச் பில்டிங்கை எத்தனையோ காரியங்கள் செய்து உதவி செய்திருக்கிறார்கள். எதையாயிலும் பெற்றுக்கொள்வோம் என்று செய்யவில்லை, ஃப்ரீயாக செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த இடத்தை கிளீன் பண்ணுகிறார்கள், ஏதாயிலும் பெற்றுக்கொள்வதற்கண்டு இல்லை. பாருங்கள், கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிக்க, கிச்சனில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஏதாயிலும் விற்கிறது ஈஸி, நான் சொல்லுகிறது, அதில் நின்று விற்கிறது அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை க்ளீன் பண்ணாமல் போகிறது பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்ல மாட்டேன். க்ளீன் பண்ணிட்டு போகணும். இல்லையென்று சொன்னால் என்ன நடக்கும்? காக்ரோச்சஸ் எல்லாம் வர தொடங்கிடும். ஊத்தியாக இருந்தால் எங்களுக்கு மனம் இருக்குமா? இல்லை. அப்போ நாங்கள் செய்கிறத நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்குறோம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அவன் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற காரியங்களில் நாங்கள் இப்போ டைமை கொடுக்க போகிறோமா? கர்த்தருக்கு என்று நேரத்தை கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த இஸ்திரி சொல்லுகிறார், எனக்கு எல்லாம் இருக்குது என்று சொல்லும் வேளையில் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கியாசியை அவன் கேட்டதற்கு எலிசா கேட்கிறார். அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்றான். பாருங்கள், எலிசா இடத்துல கேயாசி சொல்கிறான், இவளுக்கு பிள்ளை இல்லை, இவளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. அவருடைய உள்ளத்தில் சில வேளையில் ஒரு கவலை இருந்திருக்கலாம், ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம், ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களை செய்து பிள்ளை கிடைக்கும் என்று சொல்லி முயற்சிகள் செய்திருக்கலாம். ஆனால் பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இந்த காலவெளியிலேயும் எங்களுடைய வாழ்க்கையில்
எங்களுடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறது மாத்திரமல்ல, சில வேளைகள் நாங்கள் எத்தனையோ காரியங்களை எங்களுடைய கெட்டித்தனத்தினால் செய்து முயற்சி செய்து அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எத்தனித்திருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசத்தை தருகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மனுஷனால் முடியாது தான், ஆனால் என் தேவன் அவர் சொல்லும் வேளையில் எல்லாமே சக்ஸஸ் இல்லாமல் போயிட்டது, எல்லாம் ஃபெயிலியராக இருக்குது. ஆனால் இந்த கால வேளையில் கர்த்தரை கனப்பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை நடப்பிக்க இந்த கால வேளையில் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இருக்கிறார். சர்வ வல்லவர் நம் மத்தியில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயத்தை காண்பாய் என்று சொன்னவர் ஆண்டவர் இந்த கால வேளையில் அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அதை விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். பாருங்கள், 12 வருஷ காலமாக பெரும்பாடோடு இருந்த அந்த ஸ்திரியானவள் வைத்தியரிடத்தில் போய் எவ்வளவோ எல்லாம் கஷ்டப்பட்டு தனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று முயன்றும் சுகம் கிடைக்காமல் பணம் எல்லாம் செலவழித்து வருத்தம் கூடியதை ஒழிய வருத்தத்திலிருந்து விடுதலை பெறவில்லை. ஆனால் அவளுக்கு இருந்த ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டேன் என்றால் எனக்கு சுகம் கிடைக்கும். இன்றைக்கு நான் இந்த ஆலயத்துக்கு போகும் வேளையில், எனக்காக ஜெபம் பண்ணும் வேளையில், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் வேளையில் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உன் விசுவாசத்தின்படி நடக்க கடவுது என்று சொன்ன தேவன் இந்த கால வேளையில் உங்களுடைய பிரச்சனை, வருத்தங்கள், என்ன கஷ்டங்கள், அது உலக பிரகாரமாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாருக்கும் முன்பதாக நாங்கள் சில வேளைகளில் நல்லா இருக்கிறவர்களை போல வாழுகிறோம். இந்த ஸ்திரீ சொல்கிறா, நான் சுகமாக இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னுடைய ஜனத்தின் மத்தியில் நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் அந்த கியாசி சொல்லுகிறான், இவளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லும் வேளையில் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது, கடவுளுடைய மனுஷன் சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறான், வாசிங்கள், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்று சொல்லுகிறான். அவன் யோசிச்சு பாருங்கள், கடவுளுடைய மனுஷன் பேசும் வேளையில் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் ஒன்று என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாயில ஜீவனும் மரணமும் இருக்குது. இது சாலமோன் ராஜா பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதிய ஒரு சம்பவம். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாய் என்னத்தை பேசுகிறது? இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் டிஃபிகல்ட், இட் இஸ் டிஃபிகல்ட் என்று சொன்னீங்கன்னா இட் வில் பி டிஃபிகல்ட். மரணமும் ஜீவனும் எங்களோட வாயில அதிகாரத்தில் இருக்குது. கர்த்தர் காரியத்தை செய்வார். ஆண்டுடைய வசனத்தில் பலவீனன் let him say I am strong, let the weak say I am strong. ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாச வார்த்தைகள் என்று சொல்லும் வேளையில் கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டவைகளை நாங்கள் பேசும் வேளையில் அது உருவாகும், அது நடைபெறும். இந்த ஸ்திரீக்கு கடவுளுடைய மனுஷன் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுவது நடக்கும். ஆண்டுடைய வார்த்தையின்படி சொல்லணும். நாசமாக நீ போவ, நல்லாவே வரமாட்ட, ஒன்றுக்கும் உதவ மாட்ட, இப்படியான வார்த்தைகள் வரக்கூடாது. வாயிலிருந்து வர வேண்டியது கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் வேளையில் கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். அதற்கு அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். பாருங்கள், இப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் என்றால் அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு தெரியும் பிள்ளை கிடைப்பது முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், முடியாது என்று உங்களோட வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு காரியத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு யாராயிலும் வந்திருந்தீங்களா, இதெல்லாம் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் என்று சொல்லி இன்னும் முடியாது என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் இந்த கால வேளையில் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் அ மிராக்கிள். வழியை ஏற்படுத்துகிற தேவன். We believe a miracle working God and we serve a miracle working God. அற்புதங்களை செய்கிற தேவனை நாங்கள் பின்பற்றுகிறோம், அவருக்கு ஊழியம் செய்கிறோம். அவர் எங்களுடைய தாப்பனாக இருக்கிறார், அவர் பல காரியங்களை செய்வார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, இப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், சில வேளைகளில் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருப்போம் எத்தனையோ காரியங்களுக்கு. ஜெபம் பண்ணி எத்தனையோ வருஷங்கள் ஆகியும் இன்னும் நடக்க முடியாது என்று சொல்லி இருக்கலாம், இன்னும் இது நடக்கவில்லை என்று சொல்லி இருக்கலாம். Don't give up. God is going to perform a miracle.
எந்த காரியம் கர்த்தரால் உண்டானதோ அது நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என்னவென்று சொன்னால், அங்கே சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடப்பிப்பார். நீங்கள் சில வேளைகளில் நாங்கள் விட்டு விடுவோம், ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்டதை கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஜெபத்தை நிப்பாட்டியிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு கண்டினியூ ப்ரேயிங். டிசையர்ஸ் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன், உன்னுடைய வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவேன். கண்டினியூ டு ப்ரே என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில் ஜெபத்தில் குறைந்திருந்தால் என்ன புண்ணியம். நான் சர்ச்சுக்கு போய் எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறேன், நாட் வர்த் என்று சொல்லுகிற ஆட்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், டோன்ட் கிவ் அப், கண்டினியூ டு பி இன் த ஹவுஸ் ஆஃப் காட், கால் அப்பான் த நேம் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் அற்புதங்களை நடப்பிப்பார், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அந்த ஸ்திரியானவள் அவள் கற்பன் தரித்தாள் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. கடவுளுடைய மனுஷன் சொன்னபடியே அவள் ஏற்ற நேரத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். இன்றைக்கு கடவுளுடைய மனுஷன் ஒன்றை சொன்னால் நிறைவேறும் என்பதை விசுவாசியுங்கள். சில விசுவாசிகள் எங்களுடைய சபையில் இருக்கிறீங்கள், நீங்கள் சொல்லுகிறத நீங்கள் கேட்ட உடனே அது நிச்சயமாக நடக்கும். அது முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கும் வேளையில் அந்த காரியங்கள் நடந்திருக்குது, அந்த காரியங்கள் அற்புதங்கள் நடந்திருக்குது, அதிசயங்கள் நடந்திருக்குது. நீங்கள் ஐயோ இந்த கரெக்ட் சர்ச் சரியான ஆலயத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் நன்மைகளை செய்கிற தேவன், He will never change. அவர் மாறாத தேவன். அவர் இப்பொழுதும் அற்புதங்களை செய்ய இந்த நாளில் டுடே God is going to do the miracle. God will do a miracle. If you will believe, you will believe. You have been praying for a long time. அநேக காலம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி விட்டுட்டு இருக்கிறீங்க. இப்பொழுது கர்த்தர் is going to do that miracle என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 18ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், திடீரென்று சொல்லி ஒரு வேதனையான காரியம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் செத்து போனான், தாயிட மடியில் செத்து போனான். மிரக்கல் சைல்ட் டைஸ், அற்புதத்தின் மகன் இறந்து விட்டான். எப்படி இருந்திருக்கும் தாய்க்கு, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். நம் பிள்ளை இல்லாமல் இருந்த துக்கத்தை விட பிள்ளைய பெற்று எடுத்த பின்பு நான் இப்பொழுது இழந்து விட்டதை எவ்வளவு அவ துக்கத்தோடு வேதனைப்பட்டிருப்பா. பட் லுக் அட் திஸ், அவ கவனியுங்கள், அவ என்ன செய்கிறான்டா, தன்னுடைய புருஷனிடத்தில் போய் அங்கே சொல்றதுக்கு ஒரு ஆளை அனுப்பி அவள் சொல்லுகிறா என்னவென்று சொன்னால், தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டு நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். புருஷன் கேட்கிறார், என்னத்துக்கு இப்போ போகணும், இப்போ இது ஓய்வு நாளும் இல்லை, இது அமாவாசையும் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு அவள் சொல்லுகிறார், எல்லாம் சரித்தான், நாம் போக வேண்டி இருக்கிறது என்று சொன்னார். பாருங்கள், பெண்கள் நினைத்தால் ஒரு காரியத்தை சாதிப்பார்கள். மதர்ஸ் ஆர் வண்டர்ஃபுல் மதர்ஸ். ஒரு தாய் ஜபிக்கிற மாதிரி வராது, தாயார் ஜபிக்கிறது வெரி பவர்ஃபுல். தாப்பன் ஜபிக்கிறதும் நல்லது தான். அதுக்காக பாஸ்டர் சொன்னார், கேட்டுட்டு தானே நீர் ஜெபம் பண்ண எனக்கு கண்டுட்டு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆனால் மதர் கேர்ஸ் வெரி மச். அதை நாங்கள் பார்க்குறோம். என்னவென்று சொன்னால், விசேஷித்த விதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். இந்த இஸ்திரி சொல்கிறான், ஐ ஹாவ் டு கோ அண்ட் மீட் த மேன் ஆஃப் காட். தேவனுடைய மனுஷனை நான் சந்திக்க வேணும். பிள்ளையை என்ன செய்கிறான்னு சொன்னால், பிள்ளையை கொண்டு போய் அந்த ஊழியக்காரனுடைய கட்டில் அவங்க ஒரு ஸ்பெஷல் ரூம் ஒன்று செய்து வைத்திருந்தாங்க. அந்த கடவுளுடைய மனுஷன் இருக்கிற அந்த பெட்டில் கொண்டு போய் கிடத்தி விட்டு அவள் சொல்லுகிறாள், நான் சொன்னால் ஒழிய நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டாமல் தொடர்ந்து நீ ஓட வேணும், வண்டியில் ஓட்ட வேணும் என்று சொல்லி அங்கே அவள் கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நத்திங் கேன் ஸ்டாப் அஸ். ஒன்றும் எங்களை நிப்பாட்டக்கூடாது. எதுவும் நாங்கள் ஒரு ஃபெய்த்துக்கு வரும் வேளையில், சர்ச்சுக்கு வரும் வேளையில் அப்போ தான் பேபி சிட்டிங்க்கு வருவாங்க ஆக்கள். அந்த நேரத்தில் தான் விசிட்டர்ஸ் வருவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்துருக்குறீங்களா? அந்த நேரத்தில் தான் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ஒருவர் உங்களோட வீட்டுக்கு வாரன்னு சொல்கிறார். அவரையும் அழைச்சிட்டு வாங்க, எங்களோட ஆக்கள் இப்போ பழகுறீங்க என்னென்னு சொன்னால், ஆக்கள் வாராங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கு சர்ச்சுக்கு வர இல்லை, சர்ச்சுக்கு அவங்களையும் கூட்டி கொண்டு வாங்க, அவங்களும் ஆசீர்வாதம் பெறுவாங்க. லேர்ன் டு டூ தீஸ் திங்ஸ். திஸ் இஸ் ஏன் இது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, இவைகள் கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். We can learn certain things through the word of God. Not certain things, all the things we can learn. Everything comes from the word of God. அங்கே சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால்,
24ஆம் வசனத்தில் தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போகிறாள். பாருங்கள், இது இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும். கடவுளுடைய மனுஷனிடத்தில் she was running to the man of God. ஏன்னா கடவுள் அந்த மனுஷனை எடுத்து பாய்ச்சி கொண்டிருக்கிறத she knew. ஆகவே என்னன்னு சொன்னால் அங்கே என்னடா அவர் சொன்னது நிறைவேறியது, அவர் சொன்னது நடந்தது தன் வாழ்க்கையில். ஆகவே இப்பொழுது மகன் செத்து விட்டான், ஆனால் she still had faith. அவளுக்கு விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எதையும் இழந்திருந்தாலும் God will turn around everything. ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், அங்கே கடவுளுடைய மனுஷனிடத்தில் போகும்பொழுது தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாக இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். பாருங்க, அந்த கேயாசி ஓடி வந்து கேட்குறான், உண்ட புருஷனுக்கு சரியா இருக்கிறானா, நல்லா இருக்கிறானா, சுகமாக இருக்கிறானா, உண்ட பிள்ளை எப்படி இருக்குது, நீ நல்லா இருக்கிறியா, பிள்ளை நல்லா இருக்கா. இவ சொல்லுகிற ஆன்சர், ஐயோ பிள்ளை தானே செத்துட்டுதுன்னு சொல்லி அழ இல்லை. அவ சொல்லுகிற அதான woman of faith. விசுவாசம் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய விசுவாசத்தை நான் தளர விட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த கால வேளையில் உங்களோட ஃபெய்த் எப்படி குறைஞ்சிருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அந்த ஃபெய்த்தை பில்டப் பண்ணி தருவதற்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். முடிந்தது கதை என்று சொல்கிற இடத்துல ஐ எம் சேயிங் இட்ஸ் நாட் ஓவர். இது சரி வராதுன்னு சொல்கிற இடத்துல அது ஆன்சர் இல்லை, சரி வரும் என்று தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அவள் சொல்லுகிறாள் சுகந்தான் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அவள் பேசுகிற வார்த்தை விசுவாச வார்த்தை. சுகமாயிருக்கிறான், பிள்ளை செத்துட்டுது ஆனால் சுகமாயிருக்குது, எனக்கு வேலை இல்லை ஆனால் நான் என்ன கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் என்ன போஷிக்கிறார், என்ற தேவைகளை சந்திக்கிறார். பயம் வரும் சில வேளைகளை, எப்படி என்ற ரெண்ட்டை பே பண்ணுறது, எப்படி என்ற காபில்ல பே பண்ணுறது, எப்படி செய்ய போகிறேன் என்று தெரியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பும் வழியில் கர்த்தர் என்ன சொல்கிறார், முதலாவது அவர் சொல்லவில்லை ரெண்டாவது இடம் எனக்கு தாங்கண்டு. இஃப் யூ ட்ரஸ்ட் த லார்ட், உண்மையாகவே சில ஆக்களுடைய ஆக்ஷன்ஸில் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும், எங்களுடைய ஆக்ஷன்ஸில் கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் எவ்வளவு கர்த்தரில் விசுவாசமாக இருக்கிறோம் என்று. இங்கே ஒரு சகோதரி இருக்கிறா, அவருக்கு வேலை கிடைக்கும் வேளையில் ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லும் வேளையில் வச்சோன்னா நான் ஆலயத்துக்கு போகணும். சண்டேஸ் ஐ ஹேவ் டு கோ டு சர்ச். அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஃபியூ மந்த்ஸ் மாத்திரம் வேலை செய்யுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு மாற்றி தருவோம் என்று. அந்த ஃபியூ மந்த்ஸ் முடிஞ்சது, மாற்றி கொடுக்கவில்லை. இவங்க எத்தனையோ இடத்துக்கு முந்தி இன்டர்வியூக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க, ஆனால் இந்த இடத்துல தான் வேலை கிடைச்சது. 3 மாதம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலை கண்டினியூ பண்ணி சண்டேஸில் ஒர்க்குக்கு போடும் வேளையில் இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வேலையை விட்டுட்டார்கள். வேலைக்கு வரமாட்டேன் என்ன, நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணோன்னே அந்த நாளிலேயே ஈவினிங் முன்பு இவர்கள் எங்கே போய் அப்ளை பண்ண இடத்துல அவங்க கூப்பிட்டு வேலையை கொடுத்தார்கள். இன்றைக்கு மட்டும் ஃபெய்த்ஃபுல்லாக இந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அதுதான் விசுவாசம். வேலை போயிடுமே எனக்கு அப்போ காசு நீங்கள் தருவீங்களா பாஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லல. கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவார். கர்த்தர் தருவார், கர்த்தர் சாப்பாடு தருவார். என்னுடைய தாயும் தாப்பனும் ஊழியங்களை ஆரம்பித்த காலத்தில் விசுவாசத்தில் தான் ஊழியத்தை செய்தார்கள். அவர்களுக்கு எங்கேருந்து பணம் வரும், வீட்டு பணம் எங்கேருந்து வரும் என்பது தெரியாது, சாப்பாட்டுக்கு எங்கேருந்து வரும் என்று தெரியாது. நான் குழந்தையாக இருந்தேன், ஆனால் ஆண்டவருடைய கிருபையால் எனக்கு இந்த கஷ்டங்கள் ஒன்றுமே தெரியாதபடி கர்த்தர் என்னுடைய தாயின் தாப்பனையும் வைத்து என்னை நல்லா கவனமாக வடிவாக வளர்த்தார்கள். ஆனால் அவர்கள் எனக்கு இந்த கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள், எப்படி இருந்தோம், எப்படி கஷ்டப்பட்டோம், ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளும் விட்டுனது இல்லை, பட்டினியாக இருக்க விட்டது இல்லை. எப்பொழுதும் அங்கே அவர்களை போஷித்தது மாத்திரமல்ல, வர 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 விருத்தி அடையக்கூடாத கர்த்தர் செய்தார். என்னுடைய தேவன் தூக்கி எடுக்கிற தேவன், உன்னதங்களில் தன்னோடு வீற்றிருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு விசுவாசிக்கிறவனை கர்த்தர் போஷிப்பார், விசுவாசிக்கிறவனுக்கு தங்குறதுக்கு இடத்தை கொடுப்பார், விசுவாசிக்கிறவனுக்கு தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். கர்த்தரை நம்புறதா
வேலையை நம்பி போகிறோம். வேலை ஒரு நாள் இல்லாமல் போயிடும், க்ளோஸ் டவுன் பண்ணிடுவாங்க, திடீரென்று இழுத்து போட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பிஸ்னஸஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பஞ்ச காலத்தில் பயிரிடும் வேளையில் நூறத்தனைய பலன் கொடுத்த தேவன் ஆண்டவர் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பொழிவார். விசுவாசிகளுக்கு உங்களுக்கு மாத்திரமில்லை, எனக்கும் பொழிவார். ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நான் ஒரு வேரோடு கதைத்து கொண்டிருக்கும் வேளையில் அவர் இந்த கிட்டடியில் எத்தனையோ வருஷங்கள் என்ன சில வருஷங்களுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், இந்த வருஷங்களை சொல்லிவிட்டு சொன்னார் ரிசெஷன் நடந்ததுண்டு. நான் சொல்லிச்சேன், ரிசெஷன் வந்ததா? எனக்கு தெரியவே தெரியாது. என்ற ஆண்டவர் போஷித்தார், ஆண்டவர் எங்களை வழி நடத்தினார். ஆண்டவர் அந்த தேவன் எங்களோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார். அவர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய என்று சொல்லுகிற தேவன் இந்த காலவெளியில் தண்ட பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அடுத்தது பர்வதத்தில் இருக்கிற தேவன் 27ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கியாசி அவளை விலக்கிவிட வந்தாள். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு காண்பியாமல் செய்ய மாட்டார் என்று சொல்லி. ஆனால் சில நேரங்களில் சில காரியங்களை காண்பிக்க மாட்டார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், எலிசாக்கு ஆண்டவர் காண்பிக்கவில்லை என்ன நடந்தது என்று சொல்லி. அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? நான் கேட்டேன், நான் புள்ள வேண்டுமாண்டு. எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், இப்படி எனக்கு சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையாண்டான். அப்பொழுது அவன் கியாசியை பார்த்து, எலிசா சொல்லுகிறார், கியாசியை பார்த்து சொல்லுகிறார், உன் இடியை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். பாருங்க, அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், கியாசியை பார்த்து ஊழியக்காரன் சொல்கிறார், இதை நீ செய், என் அசிஸ்டன்ட், நீ எனக்கு வேலை செய்கிறா, நீ போய் செய், அற்புதம் நடக்க இந்தா போன்னு சொல்லுகிறார். ஆனால் கடவுளுடைய மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்திருந்த இஸ்திரி, எனக்கு கியாசி இல்லை, எனக்கு எலிசா தான் வேணும். பாருங்கள், அந்த நம்பிக்கையை பாருங்கள். இன்றைக்கு யாரை கண்டாலும் ஓடி போகிறதுன்னு நான் சொன்னேன். ஓடி போகிறவன் ஓடி போவான், அவன் எங்கேயும் பெற்றுக்கொள்ள மாட்டான், எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஏண்டா, ரெண்டு மனம் உள்ளவன் எதையும் பெற்றுக்கொள்வான் என்றது மாட்டான், எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு ஆக்கள் போவாங்க, ஓடி ஓடி அங்கே இங்கே அலைவாங்க, ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், உங்களிடத்துலையும் வந்திருக்கிறோம். நீங்களும் ஜெர்மனுங்கன்னா நான் சொல்ல ஒன்றும் கிடையாதப்பா, நீங்கள் என்னட்ட ஜெர்மன்றது வேண்டான்னு சொல்லுவான். ஆனால் இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், இந்த உள்ளத்தில் இருந்தது என்னன்னு சொன்னால், டோன்ட் பி ரன்னிங் அபவுட். ஒரு இடத்துல ஃபெய்த்ஃபுல்லாக நிற்பீங்கன்னு சொன்னால், விசிட்டிங் இட்ஸ் ஓகே, விசிட்டிங் அ சர்ச் இட்ஸ் ஓகே. பட் என்னன்னு சொன்னால், ஹூ இஸ் பெர்ஃபார்மிங் அ மிராக்கிள், நாட் அ மேன். ஆர் அற்புதம் செய்கிறது? கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கூடாக செய்கிறார். we are looking unto the Lord. ஸோ நீங்கள் அங்கே இங்கே ஓடாமல் கர்த்தரிடத்தில் போகும் வழியில் கர்த்தர் காரியங்களை செய்வார். சில நேரங்களில் சில ஸ்பெஷல் மீட்டிங்ஸுக்கு நான் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லும் வழியில், ஃபெய்த்தோடு நீங்கள் போகும் வழியில் கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். சில இடங்களுக்கு சொல்லாமல் மெல்லமாக போயிட்டு வந்தால் அது பிரச்சனையாக முடிஞ்சிடும். இதைத்தான் கர்த்தர் இந்த காலவெளியில் என்ற உள்ளத்தில் போட்டது. கியாசி அனுப்பினால், கியாசி எனக்கு வேண்டாம், எனக்கு எலிசா தான் வேணும். பிகாஸ் யூ செட் and this happened, now something bad has happened, you come and correct it. இப்போ அதை வந்து திருத்துங்க, அதை சரிப்படுத்துங்க என்று சொல்லுகிறார். அவர் அப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், 30ஆம் வசனம், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், உம்மை நான் விட மாட்டேன். யாக்கோபு சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், உம்மை விட மாட்டேன். டோன்ட் கிவ் அப், இது கிடைக்கும் வரைக்கும் நான் விட மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஒரு பிடியில் எங்களோட விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறதுவனா இருக்கார். சும்மா சொன்ன நான் உம்மை விட மாட்டேன் என்று, ஆனால் நான் விட்டுட்டேன். இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் உங்களோட நம்பிக்கையின்படியே செய்வாராக. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. உங்களோட நம்பிக்கை பெற்றுக்கொள்வோம்ண்டா பெற்றுக்கொள்வீங்க. இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால்,
அந்த இடத்துல 32ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் வேளையில் அற்புதம் நடக்கிறது. நான் முடிக்க போகிறேன். என்னன்னு சொன்னால், ஆண்டவர் அந்த அற்புதமான முறையில் அந்த தேவனுடைய ஊழியக்காரன் வந்து மிரக்கல் நடக்கிறதை 37ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அங்கே உள்ளுக்கு வந்து அங்கே பார்க்க சொல்லி அவள் உள்ளே போய் பார்க்கும் வேளையில் அவன் பாதத்தில் விழுந்து தரமட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ள உயிர் வந்தது, மிரக்கல் நடந்தது. இன்றைக்கு எல்லாம் டெட் என்று சொல்கிற இடத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, அந்த இடத்துக்குள்ள ஒரு மிரக்கல் வரக்கூடியதாக ஒரு பவர் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்குவார். டோன்ட் கிவ் அப். எப்பவும் ஜெர்மனி கொண்டுங்க. சில நேரங்களில் அநேகமாக நான் செய்வது என்னுடைய காலை ஜெப நேரம் மாத்திரமில்லை, இரவு ஜெப நேரம் மாத்திரமில்லை, மற்ற நேரங்கள்லேயும் நான் ஆக்களுக்காக ஜெர்மனி கொண்டிருப்பேன். அவங்க சொன்ன பிரச்சனையை ஞாபகம் வரும், சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த காரியத்தை அவங்களுக்கு நடப்பியும். நான் சில வேளையில் அவங்களுக்காக அங்கே ஆண்டுடைய சன்னிதானத்தில் பரிந்து பேசுவேன். இப்படியெல்லாம் இவங்க செய்திருக்கிறாங்க, நல்லா செய்திருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறாங்க, ஊழியங்களுக்கு செய்திருக்கிறாங்க, எனக்கு செய்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் செய்ய வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் விடாமல் நடந்து போகும் வேளையிலையும் வரும் வேளையிலையும் சமைக்கும் வேளையில் குளிக்கும் வேளையில் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்கள்னு சொன்னால் கர்த்தர் மிராக்கிளை செய்வார். இந்த சபையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பித்திருக்கிறார். சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். எந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். இந்த சர்ச்சில் நான் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி எழும்ப கேட்கும் வேளையிலெல்லாம் எழுந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நான் இப்பொழுது கேட்க போகிறதில்லை. யூ ஆர் ரிசீவ்ட். யூ ஆர் கோயிங் டு கோ டு அ நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த படிக்க நீங்கள் போகக்கூடியதாக கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். ஆண்டவர் இந்த நாளில் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம்னு சொன்னால், இஃப் யூ வில் ட்ரஸ்ட் காட், கர்த்தரை நம்பிக்கை வச்சிருப்பீங்கள்னு சொன்னால், எனக்கு முடியாது ஆனால் என்ன கூடாக கர்த்தர் காரியங்களை செய்ய முடியும் என்றபடியால் நான் சொல்லுகிறேன், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு எல்லாம் செய்ய முடியும். ஒரு மதிலை தாண்டிடுவேன், ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்வேன். சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன். அந்த இடத்துல நிற்பேன். அந்த இடத்துல நின்று காரியங்களை செய்ய கர்த்தர் தாமே எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே மிரக்கல் ஒர்க்கிங் காட் இஸ் ஆல்ரெடி இன் திஸ் பிளேஸ். எத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கு இந்த கால வேளையில் ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் இஸ் கோயிங் டு டூ அ மிரக்கல். எல்லாரும் எழுந்து நின்று நிற்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். God is going to do it என்று சொல்லும் வேளையில், ஆல்ரெடி ப்ரே பண்ணி கொண்டிருக்கும் வேளையிலே, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் வேளையிலே ஆண்டவர் would have performed a miracle. முடியாதுன்னு சொல்கிற காரியத்தை முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கழுதை பேசவே மாட்டாது, கழுதை பேசாது. ஆனால் கழுதையை பேச வைத்தார். ஊழியக்காரனோடு கூட கழுதை பேச ஆண்டவர் செய்தார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அப்படி முடியாத காரியங்களை பேச வைக்கிற தேவன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலவேளையில் எங்களுடைய ஜீவியங்களை, யூ ஹேவ் ஃபெய்த் இன் காட், விசுவாசம் வைங்க கர்த்தரில். ட்ரஸ்ட் காட், டோன்ட் கிவ் அப். இது முழங்கால் படியிடக்கூடியவங்களாக இருப்பீங்களன்னு சொன்னால், நீங்கள் முழங்காலில் இப்போ நான் உங்களை முழங்காலில் இருக்க சொல்ல இல்லை, நான் சொல்கிறேன் முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ணுங்க, விட்டாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது உங்களுக்கு சித்தம் இல்லை, இது உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பித்தல்லுங்க. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும். நீங்கள் விட்டாமல் சும்மா அழுது கொண்டிருக்கிறதுல புண்ணியம் இல்லை, துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுல புண்ணியம் இல்லை. பிசாசுக்கு வேலை என்னென்னா உங்களை கவலைப்படுத்த, பிசாசுக்கு வேலை என்னென்னு சொன்னால் உங்களுக்கு மனதில் மன அழுத்தத்தை கொடுக்க, டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போக. இதுதான் பிசாசுல வேலை. நீங்கள் நல்லா இருக்கிறது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு பல செய்திகள் கிறிஸ்தவ ஆள்களில் எல்லாம் வந்து கொண்டிருக்க, எல்லாத்தையும் சும்மா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கத்தின் படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி கொடுக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் வழியில் என்னென்று சொன்னால், பரிசுத்தமாக இருக்கிறவன், தன் இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கிறவன் தேவனை தரிசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வேணும். பரவாயில்ல, கர்த்தர் கிருபையாக ரட்சித்தார், அதனால் நீ எதையும் செய்துட்டு போகலாம்னு சொன்னால் ஏமாந்து போக வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம். இன்றைக்கு இந்த காலத்து பிரசங்கங்கள் அப்படித்தான், எங்களோட விருப்பப்படி இல்லை. நாங்கள் போராடி ஜெயம் பெற்று நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். போராட வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் ஓடி போவான். நான் விழுந்துட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன், திரும்ப எழும்பி தாவீது மன்னிப்பு கேட்டான். திரும்ப இன்னொரு பாவத்தில் விழுந்தான், திரும்ப மன்னிப்பு கேட்டான். கர்த்தர் கிருபையாக இருந்தார்.
இன்றைக்கு அந்த தேவன், கிருபையின் தேவன், இந்த கால வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். இந்த வேளையில் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ற தனிப்பட்ட வாழ்க்கையில் சில வேளையில் சில காரியங்கள் சொல்லலாம், சில காரியங்கள் சொல்ல முடியாத காரியங்களாக இருக்கலாம். ஒருவரோடையும் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்களாக இருக்கலாம் சில காரியங்கள். ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நாம் கரங்களை காணுகிறோம். இந்த வேளையில் நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்குற எந்த காரியம் என்றாலும் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அது எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும், மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், அதை அகன்று போன்று சொன்னால் போகும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்துவிடும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, நிறைவேறும், வல்லமை உடையது, மாறாதது, அது அற்புதங்களை செய்யும். இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்டீங்களப்பா. ஒவ்வொருடைய தேழ்வையும் உங்களுக்கு தெரியும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, அவருடைய தேழ்வை எப்பேற்பட்டதாக இருந்தாலும், அன்பின் ஆண்டவரே, மலை போன்றதாக இருந்தாலும், அப்பால போ என்று சொல்லும் வேளையில் அது புரண்டு போம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்ன தேழ்வையாக இருந்தாலும், கரங்களை உயர்த்தினவர்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீங்கள். ஒவ்வொரு தேழ்வையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அந்த தேழ்வைகள் அற்புதமான முறையில் சந்திக்கப்படுவட்டும். அது எதுவாக இருந்தாலும், ஆவிக்குரிய தேழ்வையோ, உலக பிரார்மண தேவையோ, பண ரீதியான விஷயமோ, அல்லாவிட்டால் மன ரீதியான காரியமோ, எதுவாக இருந்தாலும் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் விடுதலை பெற்று சந்தோஷத்தோடு சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கிருபைங்க. இயேசுவின் நல்ல நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளையும் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். விடுமுறைக்காக தூரமான இடங்களுக்கு போயிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களையும் பத்திரமாக எங்கள் மத்தியில் கொண்டு ஏற்ற வழியில் சேர்க்கும்படி கேட்கிறேன். வர முடியாமல் ஆண்டவா நியாயமான காரணத்தின் நிமித்தமாக தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தடைகளை அகற்றி வருகிற முறை எங்களோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க கிருபைத்து தரும்படி கேட்குறோம். உங்களோட கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். காத்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தை கேட்குறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமேன்.